சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்த பிறகு பலர் அந்த ட்ரெய்லரை டீகோட் செஞ்சுட்டு வராங்க. டீகோட் செய்தவர்கள் கூலி திரைப்படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது என சொல்லிட்டு வராங்க. இது ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் இன்னும் 10 நாளில் திரையில் வெளியாக இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளை படக்குழு விறுவிறுப்பாக செஞ்சுட்டு வராங்க. ப்ரொமோஷன் வேலைகளை படக்குழு தீவிரமாக செஞ்சுட்டு வராங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது. இதனைத் தொடர்ந்து படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டும் அதற்கு மிக பெரும் அளவில் வரவேற்பு கிடைச்சது. இந்நிலையில் அந்த ட்ரெய்லரை டீகோட் செய்த ரசிகர்கள் சிலர் கூலி சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்குமோ என பேசிட்டு வராங்க. ட்ரெய்லரில் வரும் சில காட்சிகளை பார்க்கும்போது இது சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக டீகோட் செய்த ரசிகர்கள் சொல்கிறாங்க. ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டில் ஸ்ருதிஹாசன் ஒரு மிஷன் அருகில் இருப்பார். அதுபோல் சத்யராஜ் ஏதோ ஒரு மிஷனை இயக்கி கொண்டு இருப்பார். அதைத் தொடர்ந்து ஒரு ஷாட்டில் நாகார்ஜுனா பல திரைகளில் தெரிவார். சத்யராஜ் பேசும் வசனத்தில் கூட 30 வருஷமாக ஆஃப்லைனில் இருந்த ஒருத்தனை ஆன்லைனிற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கும். இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் தான் கூலி சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்குமோ என்ற சந்தேகம் சிலருக்கு தோன்றியிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என தெரியல. இதெல்லாம் வெறும் ரசிகர்களின் கணிப்பாக தான் தற்போது வரை இருக்குது. படம் வெளியான பிறகு தான் இந்த படம் ரசிகர்களின் கணித்ததை போல சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக இருக்குமா இல்லையா என தெரிய வரும். ஆனால் ஒருவேளை இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷனல் கதைக்களம் கொண்ட படமாக இருந்தால் கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு அனுபவமாக ரசிகர்களுக்கு இருக்கும் என்றே தெரியுது. சயின்ஸ் ஃபிக்ஷனும் சேர்ந்த ஒரு ஆக்ஷன் படமாக கூலி அமைஞ்சால் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்நிலையில் கூலி ட்ரெய்லர் வெளியான பிறகு அந்த ட்ரெய்லரை பார்த்து பலரும் பல கணிப்புகளை கொடுத்துட்டு வராங்க. ஆளாளுக்கு ஒரு கதையை எழுதி வராங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி லோகேஷ் கண்டிப்பாக கூலி படத்தோட கதை மூலமும் திரைக்கதை மூலமும் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பார் என நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கூலி மூலம் ரசிகர்களுக்கு ஃபுல் மீல்ஸ் காத்து கொண்டு இருப்பது நமக்கு தெரிய வருது. பாடல்கள், ட்ரெய்லர் என கூலி தொடர்பான அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. எனவே அனைத்தும் பாசிட்டிவாகவே இருப்பதனால படம் மிக பெரும் வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த படத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே மிக பெரும் நம்பிக்கை வச்சிருக்கு. மற்ற மொழி படங்கள் செய்யும் சாதனைகளை கூலி திரைப்படம் முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மற்ற மொழிகளில் மிக பெரும் பட்ஜெட்டில் உருவாகும் படங்கள் அசால்ட்டாக 1000 கோடி வசூலில் வருது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் இதுவரை 1000 கோடி வசூலித்த படங்கள் ஒன்று கூட இல்லை. ஒரு படம் 1000 கோடி வசூலை பெறவில்லை. இத்தனைக்கும் தமிழ் படங்கள் உலகளாவிய ரசிகர்கள் பார்த்துட்டு வராங்க. மற்ற மொழி படங்களை காட்டிலும் தமிழ் திரையுலகில் தான் மிக பெரும் அளவில் கமர்ஷியல் படங்கள் வெளியாகுது. ஆனாலும் ஏன் தமிழில் மட்டும் இதுவரை 1000 கோடி வசூல் மட்டும் வரவே இல்லை என்ற குறை ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்களிலும் இருந்து வருது. கண்டிப்பாக அந்த குறையை கூலி படம் போக்கும் என்று அனைத்து ரசிகர்களாலும் நம்பப்பட்டு வருது.